அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திம்மாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சோளக்காட்டுக்குள்ளே 28 வயதான விதவை பெண் அலங்கோலமான நிலையில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதை விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்று தெரிகிறது. இப்போ யார் இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போலீஸ் பிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது மக்களை. அதற்கு பிறகு அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி பிடிச்சாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திம்மாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பெயர் நிர்மலா. அவருடைய கணவர் செந்தில்குமார் 7 இயர்ஸ் பிஃபோர் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்தில் ஒரு வேலைக்காக செந்தில்குமார் போயிருந்த சமயத்தில் அங்கே ஷாக் அடித்து அவர் இறந்து போயிடுறார். அவர் இறக்கும் தருவாயில் நிர்மலா செந்தில்குமார் தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. நிர்மலா அவங்களுடைய இன்லாஸ் வீட்டில், செந்தில்குமாருடைய அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இறந்ததற்கு பின்பு குடும்பத்தை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற காரணத்தினால இவங்க கறவை மாடு வாங்குறாங்க. ஸோ கறவை மாடு வாங்கி கறவை மாடில் பால் கறந்து சொசைட்டியில் கொண்டு போய் அந்த பாலை விற்றுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பெண் குழந்தைய படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே. ஸோ இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 26/12/2024 அன்று ஈவினிங் கறவை மாட்டிலேருந்து பால் கறந்து சொசைட்டிக்கு கொடுக்க போயிருக்கிறாங்க நிர்மலா. ஈவினிங் ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த பெண் திரும்பி வரவே இல்லை. சொந்தக்காரங்க மத்தியில் விஷயங்கள் பரிமாறப்படுகின்றன. ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இரவு முழுக்க தேடுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்குலாம், எங்கேயுமே பொண்ணு வரலங்கிறாங்க. ஏன்னா 2 பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்க, விட்டு எங்கேயும் போக மாட்டாங்கன்னு தெரியுது. அப்புறம் அந்த பெண்ணுக்கே ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஃபோன் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ தொடர்ந்து எல்லாம் தேடுறாங்க, எங்கேயுமே அந்த பெண் கிடைக்கவில்லை. விடிய ஃபுல்லாக தேடி இருக்கிறாங்க. விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோளக்காடு, சோளம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சோளக்காடு. அந்த சோளக்காட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய துப்பட்டாவும் இவங்களுடைய செருப்பும் இருந்திருக்கு. அதை பார்த்ததும் பயந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தேடி போகிறாங்க சொந்தக்காரங்க. இருட்டில் தேடுறப்ப கிடைக்கல, வெளிச்சு தேடி பார்க்குறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க போல். கறவை மாட்டு பாலை கொடுத்துட்டு காய்கறி வாங்கிட்டு வர காய்கறி சிதறி கிடக்கின்றது. அதே பையி அங்கே செல்ஃபோன் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது, சிதறி கிடக்கு. அதை பார்த்து இன்னும் சொந்தக்காரங்க பயந்து போய் தேடி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தால் அந்த இடத்துல அங்கே நிர்மலா அப்படிங்கிற அந்த பெண், 28 வயது விதவை பெண், அவங்க அலங்கோலமாக தலையில் அடிபட்டு ரத்தம் ஃபுல்லாக கீழே சிந்தி இறந்து கிடக்கிறாங்க. ஸோ போலீஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுறாங்க. போலீஸ் வராங்க, ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறாங்க. இன்குவெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிகிறது இந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியுது. அந்த விஷயத்த சொல்கிறாங்க போலீஸ் சொந்தக்காரங்கிட்ட. சொந்தக்காரங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகின்றது. ஸோ முதல்ல தலையில் தான் அடிபட்டிருக்கு, பின்பு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கான்ற விஷயம் போஸ்ட்மார்ட்டம் தெரிகிறது. அதற்கு பிறகு விசாரிக்கிறாங்க. 4 தனிப்படை அமைக்கப்பட்டு என்ன நடந்துச்சுன்ற விசாரிக்கும் பொழுது 1 வார காலம் யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. அங்கே தொடர்ந்து விசாரிக்கிறாங்க. அங்கே ஒரு டீ கடை இருக்குது. டீ கடையில் முருகேசன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார். அந்த முருகேசனை தொடர்ந்து கேட்குறாங்க. அவரும் என்னென்னமோ தகவலாம் கொடுக்குற, இந்த தகவலையும் கொடுத்து எதுவுமே செட் ஆகவே இல்லை. அதற்கு பிறகு கொஞ்சம் 1 வாரம் கழித்து அந்த டீ கடையில் மணின்னு ஒருத்தர் உட்கார்றாரு. ஸோ ஹீஸ் நேம் தாஸ் பெல்மணி. ஸோ பெல்மணி கிட்டையும் போலீஸ் எதர்ச்சியாக விசாரிக்கும் பொழுது, ஆமாம் சார், அன்னைக்கு நானும் முருகேசன் தான் அங்கே சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம் உட்காந்து. அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு வீட்டிலேருந்து, நான் கிளம்பிட்டேனே, முருகேசன் தான் அங்கே சரக்கடிச்சிட்டு இருந்தாரு சொன்னோடனே போலீஸ்க்கு கொஞ்சம் சந்தேகம் வருகின்றது முருகேசன் மீது. ஏன்னா இவ்வளோ நாளாக 1 வார காலமாக முருகேசனை கேட்டு எந்த தகவலும் கிடைக்கல, எதுவுமே இல்லை, டெடெண்டாக போயிட்டு இருந்த கேஸ். ஸோ இந்த பெல்மணி அப்படிங்கிறவர் அங்கே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருந்திருக்காரு முருகேசன் கூட. அப்புறமா ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு போயிட்டாருன்னு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஊருக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறாரு, கடைக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அது முருகேசன் விட்டு விசாரிக்கும் பொழுது உண்மை என்னன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு அந்த முருகேசன் அப்படிங்கிற நபர் 26/12 அன்னைக்கு அங்கே சரக்கடிச்சிட்டு இருந்திருக்காரு பெல்மணி கூட. இப்போ பெல்மணிக்கு ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் இவருக்கும் சரக்கடிச்சிட்டு இருந்திருக்காரு. சரக்கடிச்சிட்டு இருந்தப்போ நிர்மலா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சொசைட்டியில் போய் பாலை கொடுத்துட்டு அவங்க கூடில் காய்கறி வாங்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருந்திருக்காங்க சோளக்காட்டு வழியாக. அந்த இடம் ஷார்ட்கட் மாதிரி தெரிகிறது.
ஸோ வந்துட்டு இருந்த சமயத்தில் இவன் போய் இதை பிரச்சனை பண்ணியிருக்கான். ரொம்ப நாட்களாகவே நிர்மலா வந்து விதவை பெண் அப்படிங்கிறதுனால இப்போ இவனுக்கு திருமணம் ஆகவில்லை. ஸோ அதனால் வந்து வேறு சில உடல் ரீதியான ரிலேஷன்ஷிப் கேட்டிருந்திருக்கான். அதை இவங்க மறுத்திருக்கிறார்கள். ஸோ அன்றைக்கு வசமாக தனியாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னவுடனே மீண்டும் இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிருந்திருக்குது. ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தா போயிருக்குது. அவங்க வந்து தள்ளி விட்டு வந்து ஓட பார்த்துருக்காங்க. அப்போ குடி வெறியில் என்ன பண்ணுறாங்க, அப்படி தள்ளி விட்ட உடனே அவங்க போயிட்டு நேராக அந்த ஒரு கீழே கல் இருந்திருக்கு, கல்லில் போயிட்டு அவங்க வந்து விழுந்திருக்காங்க. பின்தலை அடிபட்டிருக்கு. அடிபட்டு ரத்தம் வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியல. அதற்கு பிறகு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கான். கற்பழித்ததுக்கு பிறகு அவங்க ஒரு மாதிரி நான் வெளியே சொல்ல போகிறேன்னு ஒரு மாதிரி கத்திருக்கிறாங்க போல தெரியுது. கத்துறவுடனே கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டான். அப்படி கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுறப்ப தான் கை பூரா வந்து பிசுப்பு இருந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இருட்டான சமயம், அந்த சமயம் ஒன்றும் பண்ண முடியல. கண்ணு தெரியல, பார்வை தெரியல, இருட்டதுனால. இப்போ என்ன கை பிசுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு பக்கத்து ஓடையில் போய் கையை கழுவியிருக்கான். கையை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். ஸோ இந்த விஷயம் வெளியே சொல்கிறான். பின்பு அவன் கைது பண்ணுறாங்க போலீஸ். ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிந்தது. அந்த ஊரை ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்க தான் சொல்லணும் மக்களே. ஸோ இந்த மாதிரியான ஒரு குடி வெறியால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஏக்கம் சின்னசேலம் பகுதியில் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏனென்றால் கள்ளக்குறிச்சி அவங்களுக்கு விஷச்சாராய வழக்கு நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சாராயம், அந்த ஒரு போதை அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கின்றதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அங்கே தொடர்ந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போதையை போட்டுட்டாங்க அப்படின்னால் வீட்டில் போய் படுக்க மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரும்ப கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போதை போட்டு ஒரு நபரை வந்து கல் எடுத்து அடித்து அது ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் இந்த ஒரு சம்பவம், அதுவும் இதே மாதிரி ஒரு சோளக்காடு ஏரியாவில் பண்ண ஒரு விஷயம்தான் மக்களே. ஸோ என்னென்னா இந்த இடத்துல மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு குடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இழிவான ஒரு செயல். அந்த குடித்ததுக்கு பிறகு பேசாமல் வீட்டில் போய் பேசாமல் படுத்துடணும். அப்படி நம்ம வெளியே வந்து குடிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது அது அசிங்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இருக்க மாட்டேங்குது. இதுக்கான காரணம் சினிமான்னு சொல்லலாம் மக்களே. சினிமாவில் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணால் அது வந்து ஒரு கெத்து, ஒரு பெரிய ஒரு வீரத்தனமான செயல் அப்படிங்கிற மாதிரி காட்டி இன்றைக்கும் குடித்ததுக்கு பிறகு அவங்க வந்து வீரத்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னால் லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த்னு சொல்கிறது போகிறதுக்கு பதிலாக நீ குடிச்சிட்டிங்கன்னா நீ ஒரு கேவலமான ஆள், அந்த கேவலமான செயலை நீ செய்கிற அப்படின்னால் அந்த செயலை செஞ்சுட்டு போய் நீ நேராக வீட்டில் படுத்துடணும், வெளியே யாருக்கும் தெரியாமல் நீ படுத்துடணும். அதை விட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்க, இல்லை வெளியே நீ லிக்கர் சாப்பிட்ற, வெளியே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அலப்பறை பண்ணுற அப்படிங்கிறது உன்னை இன்னும் கேவலப்படுத்தி விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷ்னலான ஒரு விளம்பரத்தை செய்தார்களே. ஆனால் ஒருவேளை இந்த விஷயத்தை குடித்தா கெத்து கிடையாதுப்பா, அது குடித்தா ஒரு கேவலமான செயல் தான்ப்பா அப்படிங்கிறதே ஒரு நபர்களோட மூலையில் வந்து போதிக்க முடியும் சொல்லலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.